ஜோதிடர் உமாராணி சேலம். இன்றைய பதிவு அஸ்தங்கம் அடையும் கிரகங்கள் அதன் பாகை அளவு பற்றி பார்க்கலாங்க. அஸ்தங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சூரியனால் இணையக்கூடிய கிரகங்கள் அது அஸ்தங்கம் அடையுங்க. தன்னுடைய திசா காலங்களில் அவங்களால முழுமையாக செயல்படக்கூடிய தன்மை குறைந்த அளவே அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஏன்னா சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுடைய ஒளி வாங்கி தான் மற்ற கிரகங்கள் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. அப்படிங்கிறதுனால சூரியனோட இணையும் கிரகங்கள் அஸ்தங்கம் அடையும் அப்படிங்கிற அமைப்பை அது எந்த அளவுக்கு முன்னும் பின்னும் சூரியனோடு இணையும் பட்சத்தில் அந்த கிரகங்கள் அஸ்தங்கம் அடையும் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அஸ்தங்கம் அடையக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா புதன், குரு, சுக்கிரன், சனி, செவ்வாய் இவங்கெல்லாம் சூரியனோட இணையும் பட்சத்தில் அவங்க அஸ்தங்கம் அடையக்கூடிய அமைப்பாகுங்க. அடுத்தது அஸ்தங்கம் அடையாத கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சந்திர பகவானும் ராகு கேதுக்கள் சூரியனோட இணையும் பட்சத்தில் அஸ்தங்கம் அடையும் தோஷம் இல்லைங்க அவங்களுக்கு. சரிங்களா? இப்போ சூரியனோட அதிகமாக அஸ்தங்கம் அடையக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா புதன் பகவானும் சுக்கிர பகவானும் ஆவாங்க. சரிங்களா? இப்போ எந்தெந்த கிரகங்கள் எந்த பாகை அளவில் சூரியனோட முன்னும் பின்னும் இருக்கும் பட்சத்தில் அஸ்தங்கம் அடைவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ புதன் பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க, சூரிய பகவானோட 11 பாகை அளவில் அவங்க அஸ்தங்கம் அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டாங்க. அதாவது சூரியனை நோக்கி 11 பாகை செல்லும் காலம் அவங்க சூரியனோட விட்டு முன்பக்கம் 11 பாகை செல்லும் வரையும் அவங்க அஸ்தங்க தோஷத்திலேயே அந்த புதன் பகவான் இருப்பார். சரிங்களா? அடுத்தது குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சூரியனோட 15 பாகை அளவில் அஸ்தங்கம் அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. சரிங்களா? அடுத்தது சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 9 பாகை அளவில் அவங்க சூரியனோட இணையும் பட்சத்தில் அஸ்தங்கம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அடுத்தது சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சூரியனோட 17 பாகை அளவில் அவங்க முன்னும் பின்னும் சூரியனோட இருக்கும் பட்சத்தில் அஸ்தங்கம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அடுத்தது செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 17 பாகை அளவில் சூரியனோட முன்னும் பின்னும் இருக்கும் பட்சத்தில் அவங்க அஸ்தங்கம் தோஷத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இப்போ அஸ்தங்கம் அடையுது அப்படின்னா அந்த கிரகங்கள் செயல்படாது அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. ஆனால் பார்த்துக்கோங்க, இப்போ அஸ்தங்கம் அடையக்கூடிய கிரகங்கள் நன்மை அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ தனுசு லக்னத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ தனுசு லக்னத்துக்கு சூரியனோட இணையும் கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சுக்கிரனை எடுத்துக்கலாம். சுக்கிரன் யாரு அந்த தனுசு லக்னத்துக்கு? சுக்கிரன் 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய பட்சத்தில் அந்த சூரியனோட அந்த சுக்கிரன் இணையும் போது அஸ்தங்கம் அடைவார். அது எந்த பாகை அளவுனா 9 பாகை அளவில் சூரியனோடு முன்னோ பின்னோ இருக்கும் பட்சத்தில் அந்த சுக்கிர பகவான் அஸ்தங்கம் அடையக்கூடிய அமைப்பு. தன்னுடைய சுக்கிரனுடைய திசா காலங்களில் அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த சூரியன் அஸ்தங்கம் அடையக்கூடிய சூரியன் அஸ்தங்கம் அடைய பட்சத்தில், அதாவது சூரியனோடு இணைந்து சுக்கிரன் அஸ்தங்கம் அடையும் பட்சத்தில் சுக்கிரனுடைய திசை நடந்தால் அது எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அந்த சூரியன் யாருங்க? தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதி, பாக்யாதிபதி. பாக்யாதிபதியோட 6ஆம் அதிபதி இணையும் பட்சத்தில் அந்த 6ஆம் அதிபதி தரக்கூடிய கெடும் பலன்களை அந்த சூரியனால் குறைந்து அது நட்பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. சரிங்களா? இப்போ பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த மாதிரி அந்த சூரிய பகவான் அஸ்தங்கம் அடையக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது பகை கிரகமாக, அதாவது அந்த லக்னத்துக்கு பகை கிரகமாக இருந்தாலும் பட்சத்தில் அவங்களுடைய திசை நடக்குது பாதிப்பு கொடுத்துருமா அப்படின்னா இந்த சூரிய பகவான் அந்த லக்னத்துக்கு நட்பு கிரகமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோக அதிபதியாக வரும் பட்சத்தில் அவங்க அஸ்தங்கம் அடைந்திருந்தால் கண்டிப்பாக பகை கிரகங்கள் நன்மை பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. சரிங்களா? அதுக்கு தான் இப்போ தனுசு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் சூரியனால் அஸ்தங்கம் அடைந்து சுக்கிரனுடைய திசையே நடந்தாலும் சரி அவங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. சரிங்களா? இந்த மாதிரி தாங்க எல்லா கிரகத்துக்கும் அஸ்தங்கம் அடையுது அப்படின்னு நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா? மற்ற கிரகங்கள் 5 கிரகங்கள் இப்போ சுக்கிரனை நான் இப்போ உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி புதன், குரு,
சனி செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் பகை கிரகமாக வந்தாலும் அந்த சூரியன் நட்பு கிரகமாக அந்த லக்னத்துக்கு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? இப்போ குருவும் சூரியனும் எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க சிவராஜ யோகா அமைப்பிலும் வந்துடுறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய திசையில நட்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பகை கிரகமாக வரும் பட்சத்தில் அந்த லக்னத்துக்கு பகை கிரகமாக வரும் பட்சத்தில் சூரியனால் அஸ்தங்கம் அடைந்திருக்கு அப்படின்னா அவங்க பாதிப்பு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? ஆனால் அந்த சூரியன் அந்த லக்னத்துக்கு நட்பு கிரகமாக இருந்து கண்டிப்பாக அவங்களுடைய திசா காலங்கள், அதாவது பகை கிரகங்கள் அஸ்தங்கம் அடைந்து திசை நடந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக நட்பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. இப்போ அஸ்தங்கம் அப்படின்னு எடுத்துகிட்டா இப்போ உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி நீங்கள் மற்ற கிரகங்களுக்கும் பார்த்துங்க. சரிங்களா? இப்போ பாகை அளவு அப்படின்னு சொன்னால் இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி இந்த கிரகங்கள் இந்த பாகை அளவில் சூரியனோட முன்னுமோ பின்னுமோ இருக்கும் பட்சத்தில் அவங்க அஸ்தங்க தோஷத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.